கல்வியில தமிழ்நாட்டுக்கு இத்தனாவது இடம். தொழிற்சாலை வளர்ச்சியில தமிழ்நாட்டுக்கு இத்தனாவது இடம். ஆனா, பெண்களோட பாதுகாப்புல, பாலியல் வன்கொடுமைகள்ல தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஏன்னா, கடந்த 10ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்த சேர்ந்த +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்திருக்கானா, இதுதான் பெண்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்க ஒரு பாதுகாப்பு சதவீதமா? எப்படி பெண்கள் தைரியமா வெளிய போவாங்க? அப்படின்ற கேள்வி தான் ஊத்திக்கிட்டு இருக்கு. +2 படிக்கிற அந்த பொண்ணு தன்னோட பொதுத் தேர்வை எழுதிட்டு வீட்டுக்கு வந்து இயற்கை உபாதை கழிக்க போய் திரும்ப வரலன்னு சொல்லி பதபதச்சு போய் பெற்றோர்கள் காவல்துறையை நாடிருக்காங்க. ஆனா காவல்துறையினர் இது எங்களோட ஜோன்ல வராது, நீங்க போய் மகளிர் காவல் நிலையத்துல பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு புதர்ல இறந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டு ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு காவல்துறை சொல்லுது. 5 பேரோட டிஎன்ஏ டெஸ்டும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த ஒருவர் தான் குற்றவாளியா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்றது புதிரா இருக்கு. இங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா, ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ்க்கு பக்கத்துல இருக்க பொண்ணுங்க பேர் தான் மாறுதே தவிர இந்த குற்றங்கள்லாம் குறையறதில்ல.